ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் என் காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே நல்லவர் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை மாற்றி போடுங்கப்பா. பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்திலே இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தியோடு எல்லாரும் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாடும். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. கல்லறை திறந்திடம், கடும் சேவகர்கள் வாய்ந்திடம், வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். வல்ல பிதாவின் செயல் இதுவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் வாய்ந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்கள் எல்லா மன இருள் நீக்கினார். எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலும் எல்லையில்லா பரமானந்தமே. சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமே உள்கூரைங்க, பாதாளமும் ஜெயமெங்க. சாவையும் நோயையும் பேயும் ஜெயித்தார். சபையோரே நாம் துதி சாக்கிடுவோம்.
சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னா, மரித்தேன், ஆனாலும் சதா நாட்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நானே நித்திய ஜீவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது நல்லவர். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? என் உயிர் மீட்கவே தண்ணீர் கொடுத்த ஒரு நல்ல தேவன் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவரையே நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த காலை நேரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே என்று நாம் பாடுவோம். குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ, உன்னதம் சிறந்தோ. மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மரணமோ எல்லாவற்றையும் அவர் ஜெயித்திருக்கிறார். சாபத்தை தீர்த்திருக்கிறார். காலை நேரத்தில் அந்த தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் செய்தோ. சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வா. என்னூர் பெருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அவளை தீர்த்தார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா.
தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பருள்வார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியிலும் என்னை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு உயிரோடு இருப்பதினாலே நமக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. எந்த பயமும் நமக்கு இல்லை, கவலையும் இல்லை. ஆமென். அந்த பாடு இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடுவோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஜியம் வரும், அதுக்கப்புறம் நான் திருப்பி பாடுவேன். நீங்களே நடுநடுவில் பாடிட்டீங்க, பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாபத்தின் மேல் பிசாசின் மேல் தேவன் வெற்றி சிறந்திருக்கிறார். அதனால இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கவலைப்படுவதற்கான எந்த ஒரு காரணமுமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு உயிரோடு எழுந்திருப்பதினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. இதை விட ஒரு பெரிய காரணம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ, வேறு என்ன இருக்குதோ, நல்ல ஆகாரம் இருக்கிறதோ இல்லை, எது இருக்குதோ இல்லையோ, ஆண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் பாவ மன்னிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு வேறு எந்த குறையுமே கிடையாது. ஆமென். ஒருவேளை சில குறைபாடுகள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உலக பிரகாரமான தேவைகள், சில தேவைகள் இருக்கலாம். இந்த தேவைகளை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆமென். இயேசு சொன்னார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி சொன்னார். ஆமென். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தடவை இல்லை 2 தடவை பிறந்தவங்க ஒரே ஒரு முறை தான் மரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. 2 தடவை பிறந்தா ஒரே தடவை மரித்தால் போதும். நான் ஒரே தடவை பிறந்தவங்க 2 தடவை மரிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். முதல்ல ஒரு தடவை இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா ரட்சிப்படைய வேண்டும். ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் மாம்ச பிரகாரமான மரணம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அதற்கப்புறம் நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. 2 தடவை பிறந்தால் ஒரே தடவை மரித்தால் போதும். ஆனால் ஒரே தடவை தான் பிறந்திருக்கிறேன், இன்னொரு தடவை பிறக்கவில்லை, நான் ரட்சிப்படையவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு 2 தடவை மரணம் இருக்கிறது. வேதத்தில் அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த காலை நேரத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமம் நம்மை காப்பாற்றி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2 தடவை பிறந்திருக்கிறீங்களா? 2வது தடவை பிறக்கிறதுனா இயேசு என் பாவங்களுக்காய் அவர் ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் தான் ஈஸ்டர். அல்லேலூயா. ஆமென். உயிர் தழுதலின் ஞாயிறு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த காரியத்தை நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நமக்காக தான் இது எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இயேசு எதற்காக திரும்ப உயிரோடு வரணும் என்று சொன்னால் அவருடைய சபைக்காக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. திரும்பவுமாய் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரோடு நம்மை பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். மகிழ்ச்சியோடு இன்னொரு முறை பாடுவோமா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். இங்கே மாத்திரமல்ல, அந்த உலகத்திலும் இந்த உலகத்திலும் இயேசு நம்மோடு இருப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். மியூசிக் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பாடுவேன் மறுபடியும். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் பறிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம
தன்னுயிர் கொடுத்தோம். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோம். என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ. என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ. நித்திரனே சுக பத்திரமருளும் என்னை பருவீரோ. எல்லாரும் வாய்களை திறந்து பாடலாமே. என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னை பருவீரோ இருக்கையிலே. என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் உயிரோடு இருப்பதினால் நமக்கு கவலை இல்லை, குறைகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலை நேரத்தில் ஒரு பாடலை பாடுவோம். ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். வேண்டாம் வேண்டாம் அழுந்திட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறினபடியே ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு இருக்கிறார். ஆமென். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தாலும் உயிரோடு எழுந்திருத்து வரும் பொழுது அவர் யூதராஜ சிங்கமாய் உயிரோடு எழும்பி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லாம அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் சண்டேயில் கூட ஒரு ஸ்பெஷல் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆண்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் நாம் சேர்ந்து மகிழ்ச்சியோடு பாடி அந்த தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம். ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆனதோ கல்லறை மூடின பெருங்கள். அங்கே போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவபுத்திரர் சந்நிதி முன். ஆனதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடுது பார். அங்க போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இது ஒரு முறை சொல்லுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சொன்ன
அதை செய்து காண்பிக்க வல்லமை உள்ளவர். நாம் அழுதிட வேண்டாம். நம்முடைய கவலை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்துவிட்டு, நம்முடைய பாரங்களை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்துவிட்டு, He demands worship this morning. அவர் ஆராதனை எதிர்பார்க்கிறவர். நம்முடைய ரட்சிப்பு முழுமை அடைகிற இடம் எதுவென்று சொன்னார், நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது. எல்லாரும் சந்தோஷமாய் சொல்லுவோம், வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்டனை கல்லறை போங்கள் கலிலேயாவிற்கு. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவிற்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். உயர்த்தி நடக்கும் வருகிறான் ஜெய வீரன். நம்மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகிறான் ஜெய வீரன். நம்மேல வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். எல்லாரும் பாடும் ஜெய கீதம், வெற்றியின் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜர் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜர் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, இயேசுராஜன் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கைமணி பூரிகைகளை என்னென்னலாம் இன்னைக்கு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் போய் சொல்லுவோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் பேதுரு எழுந்து சொன்னார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த செய்தியின் சாராம்சம் என்னவென்று சொன்னார், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். ஏதோ ஒருத்தர் யாரோ 2 பேர் இயேசுவை உயிரோடு அவர்கள் பார்க்கவில்லை. ஏறக்குறைய 40 நாட்கள் இயேசு 100க்கு அதிகமான ஜனங்களுக்கு தன்மை காண்பித்திருக்கிறார். அது கட்டுக்கதையா இருந்தால் இந்த 2024 ஆண்டுகள் இந்த கட்டுக்கலை அது நிற்காது. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அப்பதான் உங்களுடைய ரட்சிப்பு முழுமை அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால நமக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எதெல்லாம் செய்கிறாங்களோ எதெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த பயத்தை கர்த்தர் நமக்கு எடுத்து போட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த விசேஷ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த விசேஷ நாள் அன்னைக்கு கூட ஒரு விசேஷமான வர்ஷிப்பு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. பேசுறது கேட்குதா? கடைசி வரையிலையும் கடைசி ரோலர் கேட்குதா? கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு என்னைக்காக வந்தால் கர்த்தர் உயிரோடு வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் திரும்ப உயிரோடு வந்து அவர் சொன்னார், உங்களை பார்க்க தான் நான் உயிரோடு வந்திருக்கிறேன், திரும்ப நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்பி வரும் பொழுது அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள். அல்லேலூயா.
அந்த சொந்தத்தில் இருக்கிற அநேக யூத ஜனங்களுக்கு கூட இந்த வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய சொந்தத்தில் வந்தார். தன்னுடைய சொந்தம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியாக இருந்த நம்மை அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்தது ஆண்டவருடைய சிலுவை. ஆமென். வெள்ளிக்கிழமை அவங்க நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. பிசாசு முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு பிசாசு ஒரு பெரிய பார்ட்டிலாம் வச்சிருப்பான். நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டோம், இயேசுவை கொலை செய்து விட்டோம், முடிந்து விட்டது என்று நினைத்திருக்கிறான். ஆமேன். அங்கே இருக்கிற வேத பாரகர் பரிசேயர்கள் அவங்க எல்லாம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டிருக்கிறது. அந்த விடுதலையின் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டிருக்கிறது. உலக சரித்திரத்தை புரட்டி போடுகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கமாய் எழும்பி நின்றார். அவரை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் வெளியே போறாரோன்னு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கான். மொத்த பாதாளமும் இருக்கிற எல்லா பிசாசும் எல்லாமே அன்னைக்கு உலகத்தில் எந்த பிசாசு வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியல. எல்லா பிசாசுக்கும் அங்கே டியூட்டி போட்டிருப்பாங்க. அங்கே அவங்க எல்லாம் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக ஆண்டவர் தடுத்து நிறுத்த நினைச்சாலும் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவங்களோட அவர் போராடல். அவருடைய வல்லமையின் மூலம் எந்த பிசாசின் அதிகாரமும் இல்லை. அவரை தடுத்து நிறுத்த எந்த பிசாசாலும் முடியாது. அன்றைக்கு இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் 2 பேர்ட்ட சொல்லுங்க, அதே வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். You know the same anointing, அதே அபிஷேகம். சொல்லுங்க 2 பேர்ட்ட, இன்னும் 2 பேர்ட்ட சொல்லுங்க. சந்தோஷமா பின்னாடி திரும்பி சொல்லுங்க. முன்னாடிகளை பார்த்து சொல்லுங்க, அதே வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நிறைய பேர் கர்த்தரை உயர்த்த போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிப்பு முழுமையானதாக இருந்தால் அது ஆராதனையில் தான் முடிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சா நீங்கள் எந்திரிச்சு நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். என்னோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். நமக்காக என்னென்னமோ காரியத்தை ஆண்டவரெல்லாம் செய்து ஹல்லேலூயா உயிரோடு வந்து திரும்ப நான் சொல்லி, நான் உனக்காக நான் திரும்ப வரப்போகிறேன், சபையை விழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியமும் நம் கண்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது, எண்ணத்தை காண்பிக்கிறது என்று சொன்னார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஆயத்தமாவோம். மணவாளனை சந்திக்க முகமுகமாய் பார்க்க போகிறோம். தரிசனத்தில் இல்லை, ஆண்டவரோடு முகமுகமாய் பார்த்து நித்திய காலமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு சிலுவையில் அறைந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். முழு பலத்தோடு நம்ம கரங்களை உயர்த்தி பாட முடியுமா? அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. உயிரோடு ஜீவனின் அதிபதியே, வென்றவரே,
உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கையிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. கடைசியா முழுகலத்தோடு நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. முழு பலத்தோடு மரித்த இயேசு நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கணத்துக்கும் பாத்திர. ஹல்லேலூயா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். பாதாளத்தை ஜெயித்த உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிற உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. மனவாட்டியாகிய சபை சத்தமாய் மாரநாதா வாரும் ஆண்டவரே என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மகிமை உள்ளவர். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். யாவரும் வேதகம் தெரிந்து கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், பக்கம் எண் புதிய ஏற்பாட்டிலே 46ஆம் பக்கம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். பிரதிவசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது.
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, சேர்ந்து வாசிக்கலாம். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. யாவரும் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலும் காலை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சபைக்கான இந்த வார அறிவிப்புகள். இன்று இரவு நடையை பெற்று வந்ததான லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனையானது காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும். விசுவாசிகள் நீங்கள் யாவரும் தவறாமல் நாளை நடைபெறுவதான இந்த வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு ஆயத்தமாய் அழைக்கிறோம். செருபாபேல் காணிக்கை உண்டியலை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையில் வேதவினா போட்டியானது வருகிற ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரத்தில் நடைபெறும். இதற்கான வேத பகுதி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் முதல் 31ஆம் அதிகாரம் வரை. இதில் படிக்க தெரியாதவர்களுக்கு நீதிமொழிகள் 16லிருந்து 20 வரை 5 அதிகாரம். இந்த போட்டியானது ஆங்கிலத்திலும் நடைபெறும். நீங்கள் படிக்க வேண்டிய வேதாகமம் NIV பப்ளிகேஷன். இந்த ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக கேக் கொடுக்கப்படும். நீங்கள் பொறுத்திருந்து வாங்கி செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு திருமண அறிக்கை. மணமக்கள் வந்திருந்தால் நீங்கள் எழும்பி நிற்கலாம். சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த திரு கே தனசேகர் டி மேரி அவர்களின் குமாரன், சமாதான அசம்பிளி சபையை சார்ந்த டி கார்த்திக் என்னும் சாமுவேல் என்கிற மணமகனுக்கும், சேலம் அன்னதானப்பட்டியை சார்ந்த திரு கே நாகராஜ் என் செண்பகவள்ளி அவர்களின் குமாரத்தியுமான கிருபாசன கிறிஸ்துவின் சபையை சார்ந்த என் ஸ்னேகா என்னும் ஜான்சி என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்கான நியாயமான காரணம் ஏதேனும் இருந்தால் சபை போதகருக்கு 7 நாட்களுக்குள் தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாம் அறிக்கை.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சிஸ்டர் கஸ்தூரி, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் பணிபுரியும் பள்ளியில் கோடைக்கால வகுப்பு எடுக்க வேண்டும் என்று 2 வருடங்களாக பிரயாசப்பட்டேன். இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த வருடம் மேனேஜ்மெண்ட் தானாகவே கோடைக்கால வகுப்புகள் நடத்துங்கள் என்று கூறினார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சிஸ்டர் சின்ன பொண்ணு, கடந்த நாட்களில் எனது வீட்டுக்கு ஏசி வாங்கவும் மற்றும் 1.5 பவுன் நகை எடுக்கவும் கர்த்தர் கரங்களை பலப்படுத்தினார். கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரதர் முத்துராஜ், எனக்கு தெரிந்தவர்களுக்கு ஜெப எண்ணெய் கொடுத்தது நிமித்தம் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் என்று சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவன் செய்த அற்புதத்திற்காக நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சிஸ்டர் சுமதி, கடந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் நான் கலந்து கொண்டு தேசத்திற்காய் ஜெபித்து வந்தேன். இதன் பலனாக கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றி என் மகனுக்கு போக்குவரத்து செலவுடன் கூடிய நல்ல வேலை மற்றும் சம்பளத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். தேவன் செய்த நன்மைக்காக நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். பிரதர் பூவரசன், நான் வேலை செய்யும் இடத்தில் புனித வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். பின்பு அவர்கள் என்னை கூப்பிட்டு 3 நாட்களும் லீவு எடுத்துக்கொள்ளுங்கள், திங்கட்கிழமை வந்தால் போதும் என்று கூறி அனுப்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் செய்த கிருபைக்காக நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு இன்றுதான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே எழுப்பி நிற்கலாம். நாம் யாவரும் எழுப்பி நிற்கலாம். கரங்களில் காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்துக்கொள்ளலாம். யாவரும் எழுப்பி நின்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நன்மையை நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாக தேவன் செய்த நீ நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே நீர் உம்முடைய செட்டையின் நிலையிலே மூடி மறைத்து கொண்டீர் சுவாமி. எங்கள் தேவை கிருபையாய் சந்தித்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரை நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் செய்கிற வேலை தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா, உமக்கே மகிமை உண்டாகும்படியாக இந்த நாளிலும் கொடுக்க வந்திருக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க. கரங்களை நீர் பலப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு கொடுத்து அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் நன்மை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை செய்கிற தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் அபிவிருத்தி காணும்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதியின் குறுகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் நீர் விலக்கி காப்பீராக. ஆண்டவரை, உம்முடைய ஐஸ்வர்யமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு,
உயிர்த்தெழுந்தாரே, இவ்வுலகின் சாபங்கள் போக்கிடவே. ஓ ஓ ஓ ஓ இயேசுவா அவர் இறந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்ப்பித்தார். இயேசுவா அவர் இறந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு மரித்தோரிடத்தில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எல்லா தெய்வமும் பிறந்தது, எல்லா தெய்வமும் பிறந்தது, மரித்தது. அது Praise the Lord. Hallelujah. ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கமுமே அந்த மாதிரி சிலுவையும் உயிர்த்தெழுதலும் ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கம். ஆமென். சுவிசேஷம் சிலுவை இல்லாமல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லாமல் இல்லை. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு பயம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுகிற அல்லேலூயாவை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு நமக்கு ஸ்டோரியோட எண்டு தெரியும், அதனால் நமக்கு இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. அவங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையெல்லாம் இயேசுக்காக நாங்கள் அர்ப்பணித்து வந்தோம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. முடிந்ததில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தந்தார். ஆமென். அவங்க ஆண்டவர் சொன்னதை அவர்களால் 100% விசுவாசித்திருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இந்த 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அதில் இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் நாம் சீக்கிரமாய் பார்த்து, ஸ்பெஷல் டே. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக நாங்கள் வசனத்தை கேட்கணும். பாருங்கள், ஆமேன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்பெஷல் டேனா சாப்பாடு ஸ்பெஷலாக மாறுது, எல்லாம் மாறுது. ஆனால் அப்பையும் சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, தூங்குறவங்க இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் விடணும். ஆமேனே வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பப்போ நீங்கள் செய்தியை கேட்குறப்ப பக்கத்துலேயும் கொஞ்சம் அப்பப்போ பாருங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து சீக்கிரமாய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் 57ஆம் வசனம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமானமாய் இருந்த யோசேப் என்னும் பேர் கொண்டு அரிமத்தேயா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து அவன் பிலாத்துவினிடத்தில் போய் பேசி, இயேசு மரித்து விட்டார், அவரை நான் ஒரு கல்லறையில் வைக்கிறேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். இவன் யார்? இயேசுடைய சீஷன், அவனுடைய பெயர் யோசேப்பு, அவனுடைய ஊர் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வைத்த கல்லறையில், அந்த காலத்தில் கல்லறை நம்ம பார்க்குற மாதிரி தோண்டி அப்படி வைக்க மாட்டாங்க, ஒரு குகையாக இருக்கும். அந்த குகையில் கல்லில் அவங்க தோண்டி வைப்பார்கள். அந்த குடும்பத்திற்கு அவங்க பணக்காரங்க தனியாக அவங்க குடும்பத்துக்கு கல்லறைகளை வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். செத்து போனால் எங்கே வைப்பீங்கப்பா, கல்லறை எங்கே இருக்குது, அந்த கல்லறையில் நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்க, அப்படிலாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் பேசவே இல்லை. சத்தமாமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களோட ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை, கல்லறை எங்கே இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள முடியாதோ அதை தேவன் உங்களுக்காய் செய்ய போதுமானவராய் இருக்கிறார்.
ஆமென். இயேசு மரித்து விட்டார். அவரால் அவருடைய கல்லறைக்கான எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது. ஆனால் பரலோகம் அதை பார்த்து கொண்டது. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் இயேசு அந்த பிதாவாகிய தேவன் அந்த யோசேப்பனுடைய அரிமத்து ஊராடாகிய யோசேப்பனுடைய இருதயத்தில் பேசுகிறார், பிலாத்துவிடத்தில் பேசுகிறார். புதிய கல்லறை, அது யாரும் வைக்காத அந்த புதிய கல்லறையிலே இயேசுவை வைக்கிறார்கள். ஆமென். அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன். மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இருக்கிற அந்த வழக்கத்தின்படி மரித்து போனவரிடத்திலே அவர்கள் 3வது நாள் அவர்கள் போய் சில காரியங்களை செய்கிற வழக்கம் இருந்தது. அதே போல் இயேசு மரித்து விட்டார் என்று விசுவாசிக்கிற அவர்கள் கண்களிலே பார்த்த அவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் என்று தான் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். அவருடைய இருதயத்தில் கலக்கம், பயம். அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் மற்ற சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டுவார் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இங்கே ஓடி வரும்பொழுது அடித்தளமான இந்த மிக முக்கியமான இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற மிக முக்கியமான நற்செய்தி, சரித்திரத்தை மாற்றுகிற இந்த நற்செய்தியை ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி முதலாவது கர்த்தர் பெண்களுக்கு அதை காண்பிக்கிறார். பரவாயில்ல, பெண்கள்லாம் கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான்னு நினச்சேன். ஸ்தோத்திரம். பரவாயில்ல, சொன்னோடனே தட்டினா அது நன்றினால வரல, அல்லேலூயா, சந்தோஷனால வரல. இயேசு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே. உங்களுக்கு புரியல, அந்த தேவதூதன் கூட அந்த பாக்கியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த தேவதூதன் நினைச்சா போய் அவன் ஊர் முழுசா அவன் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்தல. ஒரு ஸ்திரீயை ஆண்டவர், அங்க இருக்கிற சில ஸ்திரீகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவங்க போய் நிற்கிறாங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறான். ஒரு தூதனை கர்த்தர் வானத்திலிருந்து அனுப்புகிறார். இந்த தூதனுடைய வேலை என்னன்னு சொன்னால் அவன் அந்த கல்லை புரட்டி வைக்கிறான். நீங்கள் நினைக்கலாம் இயேசு வெளியே வரத்துக்கு அந்த கல் தேவையில்லை, புரட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இயேசு இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கேயும் அவரால் வர முடியும், போக முடியும். அவருக்காக கல் புரட்டப்படவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர். அந்த பெண்கள் வரும்பொழுது, மற்றவர்கள் வரும்பொழுது இயேசு வைத்த இடத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த தூதன் வந்து அவன் கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆமேன். அவங்க இருக்கிற காவலர்கள், இங்கே இருக்கிற முன்னாடி நீங்கள் வாசிட்டிங்கன்னா தெரியும், அவங்க பிலாத்துட்ட போய் சொல்கிறாங்க, அந்த இயேசுடைய சீஷர்கள் நம்புகிறார்கள் 3வது நாளிலே இயேசு உயிரோடு வருவார் என்று சொல்லி அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால சில போர் சேவகர்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிலாத்து சொல்கிறான், நீங்கள் அந்த போய் செய்யுங்கன்னு சொன்னோடனே ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த நாட்களில் இருந்தே ரொம்ப வல்லமை உள்ள கவர்மெண்ட், ரோமன் கவர்மெண்ட், அவனுடைய சோல்ஜர்ஸை அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க போய் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தூதனுக்கு முன்னாடி, இந்த பூமி அதிர்ச்சிக்கு முன்னாடி அவங்க செத்தவர்களை போல விழுந்து கிடக்கிறார்கள். அல்லேலூயா. அதிகாரங்களுக்கு மேற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த தூதன் செய்ததை அவர்கள் பார்த்து அதிர்ந்து போய் அவங்க அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாங்க. வாசிக்கலாம். காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு எப்படி இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் போய் அந்த இவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, காவலர்கள் செய்தி கேட்கறத போல இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க சர்ச்சுக்குள்ளே. அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்க ஆத்துமா செத்து இருக்கிறது. ஆத்துமா செத்துருக்கு எப்படி தெரியும்னா, இயேசு உயிரோடு இருந்திருக்கிறார் அப்படின்னாவே இப்படியே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர் தானே உயிரோடு இருக்கிறார், எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஆத்துமா உயிரோடு இருந்தால் நான் சொன்னேன், அது ஆராதனையில் முடியும். நீங்கள் செய்கிற ஆராதனையிலே தெரியும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா, உங்கள் ஆத்துமா உயிரோடு இருக்கிறதா, அது கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறதா என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். தூதர் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார்.
This is the same message of Christmas. கிறிஸ்மஸ்லேயும் அந்த தூதன் வந்து சொன்னான், முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் நானும் எதற்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. தூதனை கொண்டு ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். உலகத்தில் உள்ள பயங்களும் நமக்கில்லை, அடுத்த உலகத்தில் என்ன நடக்கின்ற பயம் இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு நம்மை கொண்டு போகும்படி அவர் உயிர் தெழுந்தார். Praise the Lord. Hallelujah. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுதார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார். ஆனால் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், வாசிக்கலாம் எல்லாரும் 8ஆம் வசனத்தை, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்து வந்தது வேற. ஏதோ இந்த மரித்து போன உடலுக்கு சில காரியங்களை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கிற காரியங்களை ஆச்சரியக்குள்ளாக்கியது. பயந்து, அது மட்டும் இல்லை, சந்தோஷம் ஒரு பக்கம், வேகமாய் ஓடினார்கள். அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அவரும் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம் பயம். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ இது அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, ஏதோ ஒன்று பயத்தை கொடுக்கிறவன் பிசாசு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு 2 பேர்கிட்ட சொல்கிறீங்களா, பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். நல்லா ஹல்லேலூயா, சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சுட்டே சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் பற்றியில் யாரும் சொன்ன மாதிரியே தெரியலையே. ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்கிறவர்கள் நான் விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். அதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். பயப்படாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஈஸ்டரில் என்ன ஒரே சந்தோஷம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி. அது இல்லைங்க முக்கியமான செய்தி. நமக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கும் இல்லையோ, நான் போட்டிருக்கிறதுலாம் பழைய ட்ரெஸ் தான், பரவாயில்ல. அல்லேலூயா. கத்தர் கொடுத்த புது ட்ரெஸ்ஸு, அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் ஈஸ்டருக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டு. அல்லேலூயா. தப்பு கிடையாது. அல்லேலூயா. அதனால் நம்ம ட்ரெஸ்ஸை நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடாது, நம்முடைய சாப்பாடு தீர்மானிக்கக்கூடாது. யாருமே ஆமேனே சொல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. எதிர்கால பயம் இல்லை, மரண பயம் இல்லை. நான் சாபத்தில் இருக்கிற, நான் எனக்கு பயம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் முதல் நாள்னு சொன்னால் புதிய ஆரம்பம் என்று அர்த்தம். ஆண்டு நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ரொம்ப அற்புதமான விஷயம். அவர்கள் போய் காவல் சேவகர்கள் சில நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர் அவங்ககிட்டலாம் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாருங்க, யாரை கர்த்தர் பிரதான ஆசாரியர்னா சீஃப் பாஸ்டர், இதெல்லாம் இப்படி தான் ஆலயத்தில் இப்படி செய்யணும், இதை இப்படி பலியிடணும், எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவர்கள். ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள்? பொய் சொல்வதற்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதனுடைய இருதயம் இந்த அளவுக்கு கடினமாய் மாற்றப்பட முடியுமா? முடியும். அவர்களிடத்தில் இருந்த பெருமை, அவர்கள் தாங்கள் செய்வதுதான் சரி என்றிருந்த அவர்களுடைய எண்ணங்களினால் வந்தது பெருமையினாலே, பெருமையின் வெளிப்பாடாய் கர்த்தர் யாரை பரிசுத்தம் பண்ணுவதற்காக, ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிந்து பேச வைத்திருந்த பிரதான ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், பணத்தை கொடுத்து பொய் சொல்வதற்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லேலூயா. கடைசி சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். இயேசு சொன்னப்பெல்லாம் அவங்க அதை விசுவாசிக்கல. ஆனால் அந்த சேவகர்கள் மூலியமா கர்த்தர் கடைசியாக ஒரு சான்ஸ் தராரு. பார்த்ததை அப்படியே சொல்கிறாங்க. அப்போவாது ஐயோ, இந்த இயேசுவுக்கு விரோதமாக நாம் இப்படி செய்து விட்டோமே, ஆண்டவரே நம்ம மன்னிங்கன்னு கேட்காம அவருடைய இருதயம் இன்னும் கடினப்படுகிறது.
காசு கொடுத்து பொய் சொல்லுங்கன்னு சொல்லி வதந்திகளை பரப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர்களையும் ஆண்டவர் விட்டு வைக்கிறார், அவங்களையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வதந்தி எல்லாம் வந்தாலும், சிலர் தேவனுடைய சாட்சிகளாக இருந்தாலும் 2 விதமான கூட்டம் இருக்கிறார்கள். ஒன்று தேவனை விசுவாசித்து அவரை ஆராதிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் வதந்திகளை நம்பி ஆண்டவரை நம்பாத கூட்டம். சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை நம்பி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களா? வதந்திகளை நம்பி பயந்து போய் பல காரியங்களை செய்யும்படி நீங்கள் நினைக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆமென். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவர்கள் அவரை கண்டு, எல்லாரும் வாசிக்கலாமே. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இயேசு உயிரோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார், சொன்னபடியே உயிரோடு வந்திருக்கிறார். அவங்களுக்கு தெரிய ஆச்சரியப்பட வேண்டியதில்லை, எல்லாம் சொன்ன மாதிரி நடக்குது. இயேசுவே முன்னாடி நிற்கிறார், யாரோ வந்து சொல்லலை, ஐ விட்னஸ் ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறார். இயேசுவை பார்த்தும் சிலர் பணிந்து கொள்ளுகிறார்கள். பணிந்து கொள்கிறாங்கன்னா இங்கிலீஷில் வர்ஷிப்னு இருக்கு, ஆராதனை இருக்கிறது. அவிவிசுவாசம் இருக்கிறவங்க ஆராதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் செஞ்சாலும் செய்வார்னு நினைக்கிறவங்க கர்த்தரை முழுமனதோடு ஆராதிக்க முடியாது. கர்த்தர் நிச்சயமாக எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க முடியும். எந்த மனிதன் தடுத்தாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பதை யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த முழு பாதாளமும் சேர்ந்து நமக்கு விரோதமாய் வந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். இருந்து பிசாசு அநேகரை பயத்துக்குள் வைத்திருக்கிறான். இந்த காலை நேரத்தில் பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போடுவாராக. எதை குறித்தும் பயப்படாமல் இருக்க உங்களால் முடியுதா? இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்னா, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அந்த சிலரில் தயவு செய்து நீங்கள் இருக்க வேண்டாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதினா நேஷன்ஸ் இருக்கு, தமிழில் ஜாதினா வேற ஜாதின்னு நினைக்க வேண்டாம், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஆமேன், நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவரையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அநேக நேரத்தில் சுவிசேஷம் ஏன் பவர்ஃபுல்லாக இல்லைன்னா, நம்ம முதலாவது இதை விசுவாசிக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சந்தேகம் இருக்கா? அதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், என் சகோதரனிடத்தில் போய் சொல்லுங்கள், நான் உயிரோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் என்னுடைய தாசன் என்னுடைய வேலைக்காரன் என்று கூப்பிட்ட ஆண்டவர். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடில் நம்முடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். அது மாத்திரமில்லை, இயேசு உயிர் தெழுந்ததினாலே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வேலைக்காரங்க இல்லை, நம்ம பக்த கோடிகள் இல்லை, நம்ம இயேசுவின் சகோதரர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். வாசிக்க நேரம் இல்லை, எழுதிக்கோங்க. யோவான் 15:15 நாம் அதை வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி, அதுக்கப்புறம்தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். சீஷன் என்பவன் யார் எல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, தனி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன், பின்பற்றுகிறவன். ஆமென். டிசைபிள் யாருன்னா லேர்னர் அண்ட் ஃபாலோவர். நீங்கள் ஆண்டவருடைய சீஷனாக இருக்க விரும்புகிறீங்களா? 2 காரியம் செய்யணும். ஒன்று, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன்
என்றார். ஆமீன். உயிர் தந்த இயேசு நான் போயிட்டேன் அவ்வளோதான் இல்லை. அவர் மறுபடியும் அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், அவர் போயிருந்தாலும் நமக்காக தேற்றவாளனாக ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நமக்குள்ளே ஆவியாய் வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும், சகல அதிகாரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையும். ஆமேன். ஏதோ தேவை இருப்பதினால் நாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது. ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிற ஆண்டவரை தெரியல, தேவை இருக்குது போய் வேலை செய்யலாம், அது சோசியல் சர்வீஸ். தேவை இருக்குது போய் செய்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அவருடைய கட்டளையும் அவருடைய அதிகாரத்தையும் நம்பி நாம் போக வேண்டும். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து போக வேண்டும். சகல அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், நீங்களும் பயப்பட வேண்டாம். நாம் எல்லாரும் எழுதி நிற்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க விரும்புகிறீங்க? அவர்கள் பார்த்த உடனே முதல் செய்த காரியம் இயேசுவை ஆராதனை செய்தார், அவரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. worship must be your lifestyle. கர்த்தர் ஏதோ ஒரு நாள் ஸ்தோத்திரம் சொல்கிறது இல்லை, 40 நாள் மட்டும் இல்லை. ஏதோ ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்ததிலின் காலை நேரத்தில் மட்டும் இயேசு உயிரோடு இருக்கிறார் நம்புறதுக்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. 365 நாளும் 24 மணி நேரமும் 7 நாளும் என் இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பயப்பட வேண்டியதில்லை, மரண பயம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு கேள்விகளோடு பயத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா, நீர் உயிரோடு இருக்கிறீங்கிற விசுவாசத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா அப்படி இருதயங்களிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷம் அந்த 40 நாள் ஜெபத்தில் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் சீக்கிரத்தில் பதில் தரப்போகிறேன். எங்களை ஜீவனுள்ள சாட்சியா நீர் வைக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகா மேன்மையான வேலை எங்கள் கையில் கொடுத்துருக்கிறீங்க. சகல அதிகாரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய வேலையை, உம்முடைய சுவிசேஷ வேலையை செய்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நாவை பயன்படுத்துவீரார். எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும், எங்கள் பொருள், எங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை கொடுக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. சொன்னபடியே நீர் உயிரோடு வந்திருக்கிறேன். ஆளில் மரித்தேன், ஆனாலும் சதா நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்க நாங்கள் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய கரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒரு விஷயம், உயிர்த்தெழுதல் நாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். நீங்களும் 2 பேர்கிட்ட சொல்லி உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்களை சொல்லி நம்ம கடந்து போவோம். காட் பிளஸ் யூ.